ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்லேயே எப்படி பட்டர் ரெடி பண்ணி அதுலேருந்து கீ ரெடி பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் எப்படியும் எல்லாருமே ரெகுலராக மில்க் வாங்குவோம். அந்த மில்க்கு காய வைக்கும்போது அதுக்கு மேலே ஒரு ஆடை மாதிரி ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா? அதை வந்துட்டு சில பேருக்கு பிடிக்கும், சாப்பிடுவாங்க. சில பேர் அதை சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம அதை வேஸ்ட் பண்ணாமல் அதை டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேகரித்து வச்சோம் அப்படின்னா, இது நான் ஒரு 15 டேஸ் சேகரித்தேன். அது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்கு. நீங்களும் அந்த மாதிரி சேகரித்து அதை ஃப்ரிட்ஜில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஃபுல்லான உடனே நீங்கள் அதை எடுத்து ஜூஸரில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பட்டர் வரும். அதை ஒரு தண்ணி ஊற்றி அந்த ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃப்ரிட்ஜில் 1/2 hour வச்சிட்டோம்னா இந்த மாதிரி கெட்டியான பட்டர் கிடைக்கும். அந்த பட்டரை எடுத்து நம்ம கடாயை சூடு பண்ணி அதில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் தான் அதில் நெய் தனியாக தேவையில்லாத ஆடைகள்லாம் கட்டி கட்டியாக போய் நின்றுடும். அதாவது நம்ம கிராமத்தில் வாங்குகிற மாட்டுப்பாலில் தான் நமக்கு இந்த மாதிரி ஆடை கிடைக்கும். பாக்கெட் பாலில் கிடைக்காது. நம்ம ஹோம்மேட் கீ ரெடி பண்ணி சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நெய்யில் நிறைய குட் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. வயது ஆகிறது குறைக்கும்னு சொல்கிறாங்க. சருமத்தை நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப பளபளன்னு வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால அதை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம்னா கண் குறைபாடு, பார்வை குறைபாடு உடையவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நெய் தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரியும். அந்த பட்டர் இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் தேவையில்லாத கசடுகள்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். அதை நம்ம ரொம்ப நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் அதில் நம்ம நெய்யோட ஃப்ளேவர் நமக்கு ரொம்ப நல்லா தெரியணுன்றதுக்காக அதில் என்ன பண்ணோம்னா கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு முருங்கைக்கீரையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அதை ஆட் பண்ணோம்னா நெய்யோட ஃப்ளேவர் நமக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். அதாவது அந்த ஸ்மெல் நமக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். அதுலேயே கொஞ்சம் சால்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் கடாயை ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்ட உடனே நம்ம அதை வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு எடுத்து ஏதாவது கண்டெய்னரில் சேமித்து வச்சுக்கணும். நம்ம அந்த வடிகட்டினது மீதி இருக்கிற அதில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் இருக்கும். அதில் நம்ம கொஞ்சம் கேழ்வரகு மாவை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, நான் 15 days சேகரித்த பட்டர்லேருந்து இவ்வளோ கீ கிடச்சிருக்கு. நீங்களும் சேகரித்து இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.